ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கிலோ கோவக்காய் நான் எடுத்திருக்கேன். அது வந்து கட் பண்ணி தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். உப்பெல்லாம் எதுவுமே போடலை. இப்போ கடாயை வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் கொதிக்கட்டும். கடுகு போட்டாச்சு. கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். அடுத்து வந்து உளுந்து வந்து வெள்ளை உளுந்து வந்து கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். அடுத்து பூண்டு வந்து ஒரு 5-6 பல் வந்து கட் பண்ணி வச்சுருந்தது போட்டாச்சு. அடுத்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயமும் நம்ம போட்டுக்கலாம். நல்ல வெங்காயம் வந்து ப்ரௌனிஷ் ஆகட்டும். மக்களே, உங்கள் ஊரில் நீங்கள் வந்து இந்த கோவக்காய் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டிங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே அந்தமானில் அந்த கோவக்காய் தான் ஃபேமஸ். கோவக்காய் யார் வீட்லேயும் இல்லாமல் இருக்காது. ரொம்பவே நல்லது கோவக்காய். ஆனால் ஊரில் வந்து கோவக்காய் அந்த காய் வந்து கசக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த காய் தான் வந்து சமைக்கிறோம். உப்பு வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் போட போகிறோம். ஏன்னா உப்பு வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே போட்டால் அது வந்து டைட்டு கொடுத்துரும். கோவக்காய் டைட்டாகிடும். ஸோ அதில் வந்து இப்போ உப்பு போட தேவையில்லை, லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கோவக்காய் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் வந்து லேட் ஆகும். அதில் வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். எப்போவுமே வந்து எந்த சப்ஜி பண்ணாலுமே உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் உருளைக்கிழங்கு தான் ஒன்று தானே போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி கிளறி விட்டுட்டு இப்போ மூடி வைக்க போகிறோம். தட்டை போட்டு மூடி வைக்க போகிறோம் வேகிறதுக்கு. தண்ணிலாம் தெளிக்க தேவையில்லை. ஏன்னா அதுலேயே தண்ணி சத்து இருக்குது. அதனால் தண்ணியெலாம் இப்போ நம்ம தெளிக்கலாம். மூடி வச்சாச்சு. பாருங்கள், இப்போ வந்து லாஸ்ட்டில் தான் உப்பு போட்டிருக்கோம். பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வெந்துருச்சு. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இன்னொரு வாட்டி நம்ம தட்டு போட்டு மூடி வைக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால தான். தனியாத்தூள் போட்டாச்சு. தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன். சின்ன ஸ்பூனில் தான் 1 ஸ்பூன். உங்களுக்கு நீங்கள் எப்படி ஸ்பைசி சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து சாம்பார் மசாலா வந்து போட்டிருக்கோம். சாம்பார் மசாலா 1 ஸ்பூனு. பெருங்காயம் வந்து கொஞ்சோண்டு 1 பிஞ்ச் அளவு போட்டிருக்கோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் வேக விட்டுடலாம். அந்த கரண்டி வச்சு அதை வச்சு நசுக்கி பார்த்திங்கன்னா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள், இப்போ வந்து வெந்துருச்சு. நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம். ஓகே, பாய், குட் நைட்.